தனிப்பட்ட முறையில் நான் இந்த உயிரீகம் செய்வதிலே நம்பிக்கை இல்லாதவர். தொடர்ந்து போராடித்தான் நம்முடைய பிரச்சனைகளை வென்றெடுக்க வேண்டுமே தவிர உயிரீகம் செய்வது என்பது அது எக்ஸப்ஷனலாகத்தான் இருக்க முடியும். தம்பி விக்னேஷ் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. உணர்ச்சி வேகத்தால் சில தலைவர்களை கைது செய்தால் சிலர்களை இறந்து போகிறார்கள், சிலர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டால் உயிரை விட்டு விடுகிறார்கள். அந்த கலாச்சாரம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இம்மாதிரியான பிரச்சனைகள், தமிழ் மொழிக்காக தமிழ்நாட்டினுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று ஐயா சங்கரலிங்கனார் உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்தார். தம்பி விக்னேஷ் காவிரி பிரச்சனைக்காக உயிர் நீத்திருக்கிறார். ஈழ பிரச்சனைக்காக பலர் இங்கே உயிரை விட்டிருக்கிறார்கள். அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்தவும் முடியாது. அவர்களுடைய உணர்ச்சி பெருக்கால் அப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்து விடாதா என்று அவர்கள் அந்த முடிவை எடுக்கிறார்கள். அந்த முடிவை தராசு தட்டில் வைத்து நிற்பதற்கு நான் உகந்த ஆள் அல்ல. அது ஒவ்வொருவருடைய பின்புலம், ஒவ்வொருவருடைய உணர்வுகள், அரசியல் விழிப்புணர்வை பொறுத்து அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. எனவே அதை நான் நியாயப்படுத்தவோ அல்லது அதை தட்டி கேட்கவோ நான் வரவில்லை. எங்களுடைய ஒரே கோரிக்கை, காவிரி பிரச்சனைக்காக உயிர் நீத்த ஒரே இளைஞன் தம்பி விக்னேஷ் மட்டும்தான். அவர் அம்மா அப்பாவோடு கலந்தாலோசித்து இந்த முடிவுக்கு வரவில்லை. ஊடகங்களிலே கவனம் பெறுவோம் என்று எண்ணத்தில் இந்த முடிவுக்கு வரவில்லை. இப்படி உயிரை விட்டால் நமக்கு மணிமண்டபம் கட்டுவார்கள், சிலை வைப்பார்கள் என்று இந்த முடிவுக்கு வரவில்லை. உணர்ச்சி பெருக்கில் எத்தனை ஆண்டு காலம்தான் தமிழர்கள் இன்னும் இன்னலுற வேண்டும் என்கிற அந்த உணர்ச்சி பெருக்கில் இதை முடிவை எடுத்திருக்கிறார். அந்த ஈகத்தை நாம் போற்றுவோம் என்று தான் சொல்கிறேன். அது நியாயமா சரியா தவறா என்று முடிவு சொல்வதற்கு நான் ஆள் கிடையாது. அவர்கள் இறந்தது வந்து நாம் தமிழர் கட்சியோட அந்த பேரணியில தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதுக்கப்புறம் வந்து நீங்க மணிமண்டபம் அந்த பிரச்சனையெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கும் உங்களுக்குமான ஒரு முரண் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா விக்னேஷோட? இல்லை எந்த மாதிரியான செயல்பாடுகள் நாம் தமிழர் கட்சியில சீமான் வந்து விக்னேஷ் அவர்களுக்காக பண்ணார்? நான் இது மாதிரி என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது நான் பதில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்போ திரும்பவும் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். அவர் நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகளில் பணம் வாங்கி அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அவனுக்கு மணிமண்டபம் கட்டலை. இது ஒன்று. ரெண்டாவது, விக்னேஷனுடைய அந்த உயிர் தியாகங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்திக்க தவறிட்டு விக்னேஷ் எந்த கட்சியில் பயணிக்கிறான், எந்த நாம் தமிழர் கட்சியில் பயணித்தான் அப்படின்னு கவனத்தில் எடுத்துக்கிறது ஒரு என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு சிவப்பு துண்டுக்கு மகளாக நான் சொல்ல விரும்புவது ஒரு விக்னேஷனுடைய ஈகத்தை சிந்திக்கிறதை விட அவன் எந்த கட்சியில் இருந்தான்னு சிந்திக்கிறது, யோசிக்கிறது ஒரு கீழ்த்தரமானது, அருவருக்கத்தக்கது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவங்க என்ன இப்போ அது தவிர்த்ததுனால தான் நான் இப்போ இது தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு தன்மான தமிழ் உள்ளங்கள்லாம் இங்கே ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தை கூட்டுறாங்க அப்படின்னா அது அங்கே முன்னெடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அது கண்ணில் பிரச்சனை இருக்கிறதுங்கிறது உண்மைதான். அது சீமான், இடும்பவனம் கார்த்தி, விக்னேஷுடைய பெற்றோர்கள் இந்த 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். பட் அவங்க என்னை எந்த மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போகல. என்னுடைய சித்தப்பா வீட்டில் சித்தி என்னை அழைச்சிட்டு போனாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க அழைச்சிட்டு போனாங்க. எல்லாம் எனக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கானது முடிவெல்லாம் அவங்க தான் எடுத்தாங்க. கட்சி சம்மந்தமாக யார் கூடவும் நான் பயணிக்கவே இல்லை. ஆனால் சில அவதூறுகள் நான் ஏதோ மருத்துவமனையில் இருந்த மாதிரியும் எனக்கு நிறைய ஏதோ நகையெல்லாம் கொடுத்த மாதிரியெல்லாம் வதந்திகள் வந்துச்சு. நான் அதுக்கும் பயப்படலை. இப்போ இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக அதுக்கும் சேர்த்து நான் பதில் சொல்லிடுறேன். கண்ணுக்கான பிரச்சனை நாங்கள் ஒரு பைசா கூட யார்ட்டையும் வாங்கவே இல்லை. எந்த ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் அவங்க கூட போய் நாங்கள் எடுத்துக்கவும் இல்லை. அதோட இந்த எனக்கு தோடு கொடுத்தேன், ஜிமிக்கி கொடுத்தேன், என்னுடைய மகளுக்கு அதை கொடுத்தேன்னு அந்த கட்சியில் நிறைய அவதூறுகள் கிளப்புறாங்கல்ல. நான் அதுக்காக பயப்படல. அவங்க சொல்கிறது அத்தனையுமே சீமான்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி நான் விக்னேஷ் அம்மாவுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சீமான்கிட்ட சொல்லட்டும்.
சீமான் என்னுடைய தம்பிகள் சொல்வது அனைத்தும் உண்மை அப்படின்னு எந்த கோவிலில் வேணாலும் சீமான் தன்னுடைய மகன் மீது சத்தியம் பண்ணட்டும். நாங்களும் கோவிலுக்கு, அதாவது கோர்ட்டுக்கு போனால் மனிதர்கள் சாட்சி வேணும், கோவிலுக்கு போனால் மனசாட்சி இருந்தால் போதும். அதுக்கு நாங்கள் துணிஞ்சு நிற்கிறோம். கண்டிப்பாக. அதாவது அவங்க அங்கே என்ன நடக்குதுன்னா, இளைஞர்களுடைய உணர்வுகளும் இந்த தியாகமும் வியாபாரமாக்கப்படுது, அவ்வளவுதான். அதில் இந்த பிரச்சனையில் வந்து கயல்விழி நகர்ந்து போக முடியாது. கயல்விழியும் சீமான்ட்டையும் நாங்கள் நேருக்கு நேர் பேச நான் தயாராக இருக்கிறேன், வேணா அவங்க 2 பேர் வரட்டும். கயல்விழி எந்த ஒரு ப்ரெசண்ட்டு கூட அது வந்து எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கவே முடியாது. எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு, பேசுனதும் முடிவு பண்ணது எல்லாமே கயல்விழிக்கு தெரியும். அதனால் எனக்கு தெரியாதுன்னு கயல்விழி வந்து எல்லாத்துலேயும் ஒதுங்கின மாதிரி இதில் ஒதுங்கவே முடியாது. அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா நான் பேச தயாராக இருக்கேன். அதோட விக்னேஷ் வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு தேச போராளி. அதாவது இந்த நிமிஷத்தில் வந்து நாங்கள் குடியிருக்கிற தெருவில் வார்டு கவுன்சிலர் வந்து மரியாதைக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுகவுடைய கவுன்சிலர் மதியழகன் இருக்காங்க. நீங்களாம் பத்திரிகையாளர்கள், இன்னும் உளவுத்துறையெல்லாம் இருக்காங்க. யார் வேணாலும் மன்னார்குடியில் போய் ராமகிருஷ்ண மன்னையார் எப்படி அரசியல் பண்ணார்னா, எங்கள் அப்பாவை பற்றி இன்னமும் தரம்னு பேர் வாங்கினவர், ஒரு தரமான அரசியல்வாதி. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் வந்து இதை நீங்கள் அவசியம் பதிவு பண்ணிக்கோங்க. ஏதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா வார்டு கவுன்சிலர், அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவருடைய தாத்தா சேர்மனாக இருந்தவர். மிகப்பெரிய பொறுப்புலையும் மிகப்பெரிய அதிகாரத்திலையும் இருந்த போதிலும் கூட அவங்க எங்களுக்காக கொடுத்துட்டு போன சொத்து அப்படிங்கிறது நேர்மையும் துணிச்சல் மட்டும்தான். அதே மாதிரி இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, விக்னேஷ் வந்து தாத்தா மாதிரி வரணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு வளர்ந்தவன். அதனால தான் பள்ளி பருவத்திலேயே சாரணர் இயக்கத்தில் சேர்ந்து டெல்லிக்கு போய் பல சான்றிதழ்களை பெற்று அந்த பள்ளிக்கு மிகப்பெரிய பெருமையை பெற்றுக் கொடுத்தவன். அதுக்கான ஆதாரங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த சர்டிஃபிகேட்லாம் லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். யார் வேணாலும் கேட்டிங்கன்னா நான் தரேன். செராக்ஸ் எல்லாம் இப்போ நான் அந்த பத்திரிகையாளர் மன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, எங்கள் குடும்பம் வந்து பாரம்பரியமாகவே சமூக நலனில் வந்து அக்கறை செலுத்திய குடும்பம். அதனால தான் நாங்களும் வந்து இப்போ விக்னேஷ் பார்த்தா காவிரி பிரச்சனைங்கிறது தீர்க்கப்பட முடியாத ஒன்றா இருக்குது. அது வந்து விவசாயிகள் மட்டுமே போராடிட்டு இருக்க அந்த காலகட்டத்தை வந்து அதை மாற்றி காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு பிச்சை இல்லை, அது நமக்கு பிறப்புரிமை அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு தமிழன்ட்டையும் தட்டி எழுப்புனது விக்னேஷுடைய தியாகம். அது யாரும் மறுத்து பேசிட முடியாது. அதே போல் இப்போ அவனுடைய பங்களிப்பாக வந்து காவிரி பிரச்சனைக்கும் கர்நாடகத்தில் நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் தாக்கப்படுவதையும் பார்த்துட்டு இங்கே இவ்வளோ பேர் 7.5 கோடி மக்கள் இருக்காங்க, ஒரு எந்தவித முயற்சியும் இல்லை, ஒரு துடிப்பும் இல்லையே அப்படின்னு இந்த செத்து கிடக்கக்கூடிய இந்த தமிழக உணர்ச்சிக்கு வந்து ஒரு சாட்டையடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முயற்சி எடுத்தது. நம்ம எல்லாருமே இப்போ கூட அம்மா கேட்டாங்க ஐயாட்ட, இதுக்கு சம்மந்தமாக என்ன கருத்து. நம்ம வந்து ஒரு விஷயத்தை எல்லாருமே உடச்சி பேச பயப்படுறோம். அது கொஞ்சம் நான் வந்து வெளிப்படையாக பேசுகிறேன். முதல்ல வந்து இந்த பிள்ளைகள்லாம் வந்து இப்படி உயிரை தியாகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். அதே மாதிரி அரசு தன்னுடைய மெத்தன போக்கை கைவிடணும். எல்லா பிரச்சனைகளையுமே ஒரு கோரிக்கை கொண்டு போகிறாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே செயல்பாட்டுக்கு வரணும் அதுக்கான தீர்வு. அப்படியெல்லாம் வந்துருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? கல்யாணம் பண்ண வேண்டிய பிள்ளைகளுக்கெல்லாம் ஏன் கல்வெட்டு வச்சு பார்க்குறோம்? அரசு இப்போன்னு இல்லை, எப்பயுமே மத்திய அரசும் சரி எல்லாமே தன்னுடைய மெத்தன போக்கை கைவிடணும், பழிவாங்கு உணர்ச்சியை கைவிடணும், பொறுப்பற்ற தன்மை கைவிடணும். இதெல்லாம் அவங்க வந்து கைவிட்டுட்டு நேர்மையான ஒரு அரசியல் நடந்ததுன்னா இப்படி ஒரு உயிர் தியாகம் பண்ணி தான் இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நிலைமை வராது. அதை நம்ம எல்லாருமே பேச மறுக்கிறோம், உடச்சி பேச மறுக்கிறோம். அதை நீங்களாம் வலியுறுத்துங்க. அது ஃபஸ்ட்டு இளைஞர்களுக்கு ஏன் உயிர் தியாகம் அது வந்து ஒரு தீர்வாகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இதையும் உடச்சி பேசுங்க. அரசு பொறுப்பற்ற தன்மையை கைவிடணும் ஃபஸ்ட்டு. இப்போ நாங்கள் வந்து இப்போ உடல் தானம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாங்களாம் எந்த அரசியல் கட்சியிலையும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து ஏதோ கட்சியில் பொறுப்பில் இருக்கிறேன்னு என்னை பற்றி அவதூறுலாம் கிளப்புறாங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைய இழந்த வழியை விட இந்த விமர்சனங்கள் கொடுக்குற வழி அதிகமாக இருக்குது. எந்த அரசியல் கட்சியிலையும் கிடையாது. நாங்கள் வந்து இந்த நாட்டினுடைய ஒரு சாதாரண பிரஜை. எந்த அரசியல் கட்சியிலையும் நாங்கள் இல்லை. சும்மா இருக்கிறான். அரை ஏக்கர் கூட அந்த குடும்பத்திற்கு இல்லை. உண்மையான ஒரு பொது உடைமை குடும்பமாக இருந்த அந்த குடும்பத்திலிருந்து தன்னுடைய உயிரை கொடையாக வழங்கியிருக்கிறான். அந்த தாய் தந்தையை காக்கக்கூடிய
கடமையும் பொறுப்பும் தம்பிக்கு இருந்தபோதும் அதை கடந்து இந்த இனத்தினுடைய உரிமைக்காக தன்னுடைய உயிரை ஈகம் செய்திருக்கிறார். எனவே அரசு என்பதை கடந்து தமிழினம், உலக தமிழர்கள் தம்பி விக்னேஷ் அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதையும் நான் இந்த வேளையிலே அழுத்தமாக இந்த இனத்திற்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கோரிக்கையை முதலமைச்சருக்கு நாங்கள் மீண்டும் வழங்க இருக்கிறோம்.